இந்த விவகாரம் மீண்டும் பேசு பொருளாக மாறி இருக்கு. போலீஸுக்கு சங்கம் வேணுமா வேணாமா சார்? என்ன சிக்கல் இருக்கு அதில்? இந்த காவல்துறைக்கு சங்கம் வேணுங்கிற கோரிக்கை இன்னைக்கு எழுந்ததில்லை. 1979 அப்போது எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டர். நாங்கள்லாம் அப்போ தான் காவல்துறையில் டைரக்ட் எஸ்ஐயாக செலெக்ஷன் ஆகிருக்கோம். நான் சென்னையில் இருக்கிறேன், எனக்கு சொந்த ஊர் திருநெல்வேலி. திருநெல்வேலியில் நாம் அதுக்கு இருந்த ஊரில் போய் விசாரிக்கிறதுக்கும், நான் படித்த பள்ளி கல்லூரியில் விசாரிக்கிறதுக்கும் போலீஸ் வெரிஃபிகேஷன் அங்கே இருந்து பண்ணி ரிப்போர்ட் கொடுத்ததுக்கப்புறம் தான் ட்ரைனிங்க்கு எங்களை அனுப்புவாங்க. செலெக்ஷன் ஆகிடுச்சு, ஆனால் அதுக்கு முன்னாடி வெரிஃபிகேஷன் பண்ணணும். இந்த வெரிஃபிகேஷன் பண்ணுற சமயத்தில் போலீஸ் ஸ்ட்ரைக். காவல்துறையில் எல்லாருமே நின்றுட்டாங்க, வேலையை விட்டு நின்றுட்டாங்கன்னா வேலை செய்யலை. அப்போ அங்கே விசாரித்து ரிப்போர்ட் வராதனால நாங்கள் ட்ரைனிங்க்கே போக முடியல. அதுக்கு ஒரு மாதம் கழிச்சு தான் அந்த ரிப்போர்ட்டே வந்தது. அந்த ஸ்ட்ரைக் நடந்தது இல்லையா, காவல்துறை ஸ்ட்ரைக், அதாவது சங்கம் கேட்டு ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. அப்போ அவங்களோட கோரிக்கை என்னென்னா சங்கம் வேணும் எங்களுக்கு காவல்துறைக்கு அப்படின்னு. அதில் என்ன பண்ணாங்க, நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணாங்க. காவலர்களை அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணி ஜெயிலில் இருந்தாங்க. போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில். ஆமாம், போலீஸை கைது செய்து ஜெயிலில் போட்டிருந்தாங்க. 15 நாள், 1 மாதம், 2 மாதம்லாம் இருந்தாங்க உள்ள. அப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் எம்ஜிஆர் கூப்பிட்டு அவங்ககிட்ட பேசி உங்களுக்கு நான் சங்கம் தரதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அந்த கேஸ் எல்லாம் கூட வாபஸ் வாங்கிட்டாங்க. நயினார் தாஸ் அப்படிங்கிறது அதுக்கு சங்கத்துக்கு தலைவராக லீட் பண்ணவர். அந்த மாதிரி எல்லாம் சூழ்நிலை இருந்தது. அதுக்கப்புறம் அந்த சங்கம் கொடுக்கப்படவில்லை. கொடுக்கப்படாததுக்கு அன்றிலிருந்து இன்று வரை கொடுக்கப்படாததுக்கு என்ன காரணம்? எம்ஜிஆர் சொல்லியும் அது செஞ்சு தரப்போம். ஆமாம், எம்ஜிஆர் தரேன்னு சொன்னார், சொல்லி அவங்க கன்வின்ஸ் பண்ணார், இவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் எம்ஜிஆரால் கொடுக்க முடியல, இன்னைக்கு வரைக்கும் கொடுக்க முடியல. என்ன காரணம் அப்படின்னா, இதுக்கு இடையில கோர்ட்டுக்கு வேற போனாங்க பல காலங்களில். அதாவது எம்ஜிஆர் காலம் மட்டும் இல்லை, ஜெயலலிதா காலத்திலையும், கலைஞர் காலத்திலையும், எடப்பாடி காலத்துலேயும் வரைக்கும் ஜெயிலுக்கு கோர்ட்டுக்கு போனாங்க. ஆனால் கோர்ட்டு என்ன சொல்லிட்டாங்க, இது பரிந்துரை பண்ணுங்க, இதை கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நகட்டாங்க. ஆனால் இது வரைக்கும் கொடுக்கப்படலை. ஏன் கொடுக்கப்படலை அப்படின்னா, காவலர்களுக்கு சங்கம் கொடுத்தா மேலே இருக்க அதிகாரிகள் தங்களை காவலர்கள் மதிக்க மாட்டாங்க,